ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தமிழக கேரளம் எல்லையில் உள்ள ஆரியங்காவு பாலருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், கடந்த சில நாட்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நம்மால் ஒரு குறிப்பிடத்தக்க மழையை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது ஆரியங்காவு பாலருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? அதாவது கனகதாரா, தென்மேற்கு பருவமழை என்பது தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் கேரளாவிலும் தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடிய நீரானது அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரைங்காவு பாலருவி என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. இந்த பாலருவியை பொறுத்தவரை இரு மாநில மக்கள், அதாவது கேரளா மக்களும் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான மக்களும் அங்கு செல்வது வழக்கம். குறிப்பாக அந்த குற்றாலத்தை பொறுத்தவரை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இதே போலதான் பாலருவியிலும் சீசன் காலமாகும். அதாவது தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதலிருந்து அந்த பாலருவியும் சீசன் காலம் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து அங்கு அந்த மெயினருவி, பாலருவி மெயினருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கிறதுக்கு அங்குள்ள வனத்துறை தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். மேலும் அந்த மெயினருவியில் இருந்து வரக்கூடிய அந்த நீரானது 2 பிரிவுகளாக பிரிந்து செல்லக்கூடிய பகுதியில் மேல் பகுதியில் பெண்களும் கீழ்ப்பகுதியில் ஆண்களும் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதிக்க அளிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த தமிழக எல்லை பகுதியிலும் அந்த பாலருவி பகுதியிலும் தொடர்ந்து மழை என்பது பெய்து கொண்டேதான் இருக்கிறது. இதனால் நாளுக்கு நாள் இன்னும் தென்மேற்கு பருவமழை தீவிரமழை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் மழை அதிகரித்தால் இந்த தடையானது தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வார விடுமுறையை கொண்டாட இரு மாநில மக்களும் அங்கு குவிந்து வருகின்றனர். இங்கு நாம் செல்லக்கூடிய வாகனங்கள் அங்குள்ள கார் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அங்கு பிரத்யேகமாக கேரள வனத்துறை வாகனங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தில் தான் செல்ல வேண்டும். அந்த வாகனத்தில் சென்று அந்த அருவியிலுக்கு சென்று குளிச்சுட்டு வருவதற்கு ஒரு நபருக்கு 70 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் டிக்கெட் எடுத்து பல மணி நேரமாக காத்திருந்து அங்கு குளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு உள்ளது. தற்போது அந்த மெயின் அருவியில் அந்த பகுதியில் குளிக்க தடை நீடிப்பதால் அந்த வியூ பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அருவி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்டில் இருந்து அந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து சென்ற வண்ணம் உள்ளனர். தற்போது தொடர்ந்து மழை நீடிப்பதால் அந்த அருவியில் குளிப்பதற்கு தடை தொடர்ந்து நீடிக்கும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை தினத்தை கொண்டாட குற்றாலம் மற்றும் பாலருவி பகுதிக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் செல்வதால் ஒரு சில பகுதியில் வாகன போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு உள்ளது. இதனால் அந்த பகுதியில் போலீசார் பணியமர்த்தப்பட்டு வாகன நெரிசலையும் சீர்படுத்தி வருகின்றனர். மேலும் விடுமுறை தினத்தை கொண்டாட பாலருவி பகுதியில் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் தேனருவியில் குளிக்காமல் அங்கிருந்து வரக்கூடிய நீர் ஓடையில் பெண்கள் மேல் பகுதியிலும் ஆண்கள் கீழ்ப்பகுதியிலும் வனத்துறை குளிக்க வைத்து அனுப்புகின்றனர். தொடர்ந்து அங்கு மலைப்பகுதி வருவதால் ஒரு சில சுற்றுலா பயணிகள் கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.